கண்டிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சர் நாளைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. கவர்னர் அவர்களே செஞ்சு வைப்பாங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவோட முடியுது டைமிங். முடிஞ்சிட்டு நீங்கள் யாருமே முதலமைச்சராக நீங்கள் பதவி ஏற்க விடலைன்னா நாளை மறுநாள் திங்கக்கிழமை காலையில் அது சண்டே மிட் நைட்லேருந்தே குடியரசுத் தலைவருடைய ஆட்சி பிரகடனப்படுத்தணும். இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபருக்கு ஒரு ஆளுநர் முடியாது, நீங்கள் மெஜாரிட்டி காமிச்சாதான் உங்களை பண்ணுவேன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் மாதிரி தான் எல்லாருடைய பார்வையும். காவியுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வரும்னு யாருமே கனவுலையும் நினைச்சு பார்க்கல. விஜய் ஆட்சி அமைப்பாரா? 3 டைம் ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. என்னதான் சார் நடந்து? கண்டிப்பா ஆட்சி அமைப்பாருங்க, அவனு மாற்றுக்கிறதே இல்லைங்க. மக்கள் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை கொடுத்து 108 சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அரசியலை திரும்பி பார்த்துருக்கு. விஜய் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ சீட்டு இருக்காருன்னா இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தேவைன்னு விரும்பியிருக்காங்க. மக்களோட அன்பையும் ஆதரவையும் வாங்கியிருக்காரு. அதனால் 108 சீட்டுகள் வந்துருக்கு. சில தடங்கள் வரதான் செய்யும் விஜய் அவர்களுக்கு. ஏற்கனவே நிறைய தடங்கள் தாண்டி வந்தார். இதையும் தாண்டி போவார், இதையும் கடந்து போவார். அவர் பிரச்சனை இருந்தால் தான் சில விஷயங்கள் நம்ம எல்லாமே பார்க்க முடியும். பிரச்சனை ஏகப்பட்டது விஜய் அவர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. பிரச்சனையை தாண்டி கண்டிப்பாக ஒரு வெற்றி பயணத்தை தொடர்வான்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இன்று இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களும் திருமாய் அவர்களும் சந்திப்பான ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. அவர் அலுவலகத்தில் விஜய் வருவதற்காக பார்த்தீங்கன்னா சோஃபா செட்லாம் இறக்கியிருக்காங்க. இந்த வரவேற்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போதே நமக்கு ஒரு முடிவோடு இருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது நமக்கு அதை. ஸோ அதனால் அவர்களுடைய 2 சீட்டு மட்டும்தான் இப்போ தேவை. அந்த கடிதம் கொடுக்கப்பட்டால் உடனடியாக இப்போ 106 பேருடைய ஆதரவு இருக்குங்கிறத விஜய் அவர்கள் கவர்னர்கிட்ட போய் சமர்ச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இவருடைய 2 பேருடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் கடிதம் வந்தால் அதையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கவர்னர் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவார். அப்போ சொல்லப்படும் பட்சத்தில் நாளைக்கு காலையிலேயே தமிழகத்தின் 11வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சர் நாளைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. கவர்னர் அவர்களே செஞ்சு வைப்பாங்க. மற்ற அமைச்சர்கள் மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாமே பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க. ஒரு சிறப்பான ஒரு தருணம் நாளை உருவாக போகுது. சார், எனக்கு என்ன ஒரு கேள்வினா சார், இப்போ எல்லாருமே ஆளுநர் செய்வது சரியில்லைன்னு இன்க்ளூடிங் திமுக முதற்கொண்டு இதை சொல்கிறாங்க. ஆனால் இது ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வரலையே சார். விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுப்போங்கிறது அந்த முடிவை ஏன் இவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்போது நம்ம அதுதான் நான் நிறைய சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசும்போது உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு எல்லாமே விமர்சனம் செய்யப்படுவார்கள். அது ஓகே, அது நியாயம். ஆனால் வாக்குகள் போட்ட பிறகு நீங்கள் ஒரு முடிவு வந்துடுது இல்லையா? முடிவு வந்ததுக்கப்புறம் இவர் தான் விஜய் தான் சொல்லி மக்கள் தீர்வு கொடுத்துட்டாங்க. அப்போ தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னா மற்ற எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும். அப்படி இருந்தால் தான் அவர்னாலையும் பண்ண முடியும். நீங்கள் சட்டசபைக்கு போன பிறகு எதிர்கட்சியாக இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. அவர்களுக்கு கேட்கட்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது செய்கிற நீங்களே செய்யணும்னு சொல்லுங்கள், அழுத்தம் கொடுங்க, தவறு கிடையாது. விஜய் அவர்களும் சொல்கிறது நான் செய்கிறதா சொல்லுவேன்னு சொல்லியிருக்கார். நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யப்படுகிறது தகவல் கொடுத்துருக்காரு இல்லை அறிக்கையில். அப்போ அந்த கேள்விக்குள்ள எல்லாமே நம்ம போகலாம். பட் அது ஒரு வாய்ப்பு தரணும்ல. இப்போ அவர் எப்படி அந்த வாய்ப்பு கொடுத்தாதான் நல்லாட்சி பண்டார பண்ணி தெரிய வரும் நமக்கு. அதை முதல்ல தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஃபார்ம் பண்ணாமல் இது வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. இப்போ நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவோட முடியுது டைமிங். முடிஞ்சிட்டு நீங்கள் யாருமே முதலமைச்சராக நீங்கள் பதவி ஏற்க விடலைன்னா நாளை மறுநாள் திங்கக்கிழமை காலையில் அது சண்டே மிட் நைட்லேருந்தே குடியரசுத் தலைவருடைய ஆட்சி பிரகடனப்படுத்தப்படும். அப்போ அவர் டெல்லி தான் ஆட்சி பண்ணும் தமிழகத்தை. நீங்கள் எது வேணான்னு சொன்னீங்களோ அவர்கள் ஆட்சி பண்ணுறதுக்கு வரும் இல்லையா? கண்டிப்பாக. நான் திரும்ப சொல்லிக்கிறேன், யார் ஆட்சி பண்ணாலுமே சிறப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நான் எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் அதை தான் இப்போது சொல்லிக்கல விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் நினைத்தது என்ன? பட் இங்கே ஒருத்தர் வந்துட்டார் விஜய். விஜயை பிடிக்கலைங்கிறது இப்போ எடுக்க வேண்டிய டிசிஷனே கிடையாது. மக்கள் அவரை பிடிச்சிருக்கு, உட்கார வைக்க போகிறாங்க. அதற்கு வேண்டிய அமைப்புகளை மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி தரணும். ஆட்சி பண்ண விடுங்க, பண்ணட்டும். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் கூட 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பட் சிறப்பான ஒன்றை நான் பார்க்குறேன். அது மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டிங்கன்னா சிறப்பான முறை நடத்துகிற வாய்ப்புகள் இருக்கும். வேறு யாரும் நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு அது காங்கிரஸ் 5 பேர் கொடுத்த ஆதரவாக 112 சீட் வந்துருச்சு. 6ல் கம்யூனிஸ்ட் நேற்று ஒரு சிறப்பான முடிவை எடுத்தாங்க 2 பேருமே. சிபிஎம்மும் உங்களே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். நிறைய கூப்பிட்டு பேசின விஷயங்கள் இந்த நிபந்தனைகள்னால் அவருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் நிபந்தனைகள் எதுவும் போடலை. நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க.
தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வேறு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டால் நீங்கள் அதுக்குள்ளே போய் ஓகே பண்ணாமல் நீங்கள் அந்த விஷயங்களை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற விஷயத்தை தான் கன்வே பண்ணுறாங்க. அது விஜய் நான் பண்ணுவேன் அப்படி விஷயம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து நான் எங்கேயும் சாய விரும்பலை, அதனால தனித்து நிற்கிறேன்னு நின்றுட்டு இருக்காரு. அவர் ஒரே மனசு வச்சுருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வேணாம், ஒரு ஃபோன் காலை போட்டு எனக்கு ஆதாரம் கொடுன்னா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆகிப்பார் இல்லையா? கண்டிப்பா. அப்பயே அதை அவர் செய்யலை. இப்போ நான் அந்த கேள்வி தான் சார் கேட்க வரேன். விஜய் வந்து பாஜகவோட பி டீம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில தான் அவர் வந்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்திய கூட்டணி சைடே அவர் போகலை, மதவாத சக்திகள் பின்னாடியே அவர் போகலைங்கிற போது விஜய் ஒரு தெளிவான முடிவில் இருக்காருங்கிற போது இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாமே. கண்டிப்பாக பண்ணணும்னு தான் சொல்லிக்கல விரும்புகிறேன் நான். அதை நீங்கள் வந்து பண்ணி உட்கார வச்சிட்டிங்கன்னா நாளைக்குள்ளே நீங்கள் உட்கார வச்சாதான். ஆமாம், இல்லைன்னா டக்குன்னு உடனே இந்த டெல்லி கவர்மெண்ட் கையில் எடுத்தாங்கன்னா தமிழகத்தில் டெல்லி ஆட்சி தான் நடக்கும். எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான், எல்லாருமே அதான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் விமர்சகர்கள் எல்லாமே இந்த கருத்துக்களை தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுடைய எண்ணங்கள் ஒரே எண்ணங்கள் தான் எல்லாருடைய எண்ணம். அது நீங்கள் 3 பேர் களத்தில் இருந்தீங்க, 4 பேர் இருந்தீங்க. டிஎம்கே, அண்ணா டிஎம்கே, விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் 4 பேர் இருந்தீங்க களத்தில். அதில் வெற்றி வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு நெருங்கி கொடுத்துட்டாங்க மக்கள். அப்போ நீங்கள் உட்கார வச்சாதான் எப்படின்னு தெரிய வரும். இல்லை என்றால் டெல்லி கவர்மெண்ட் நம்ம தமிழகத்தை ஆளும். அப்போ நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசணும், அது எல்லாமே சிதைக்கப்படும். அதனால் இப்போ நேற்று கம்யூனிஸ்ட் அவர்கள் கொடுத்தவர் மிக சிறப்பான ஒன்று. விஜய் அவர்கள் போய் நேரடியாக அவருடைய அலுவலகத்தில் போய் ஒரு நன்றி மகிழ்ச்சியும் சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரோடு நிறைய பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. எங்களுக்கு எந்த ஆட்சியிலையும் அதில் பங்கே வேண்டாம், நீங்கள் ஒரு சிறப்பான ஆட்சி புரிந்தால் எங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்திய அரசியல் தேசிய கட்சி, அது காங்கிரஸ் இப்படி அதே மாதிரி தான் தேசிய கட்சியாக இருக்குது இல்லையா கம்யூனிஸ்ட். கண்டிப்பாா. ஸோ நல்லக்கண்ண ஐயா அவர்கள் இறந்து போகும் கூட விஜய் அவர்களை போய் இறுதி மரியாதை செலுத்திட்டு வந்த சம்பவம் இருக்குது. அதெல்லாம் அவர்கள் மனசில் ஓடுது. நமக்கு வந்து ஒரு இறுதி வந்து செலுத்திட்டு போனாரே விஜய் அவர்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் மக்கள் மனசில் எடுபடும். அதனால் அவர் 2 பேரும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் 3 பேருமே தருகின்ற நம்பிக்கையில் தான் கவர்மெண்ட் 3வது முறையாக போய் பார்த்து பேசிட்டு வந்த ஒரு விஷயம் இருக்கும்போது திரும்ப அவர்கள் மட்டுமே கடிதம் கொடுக்காதனால மெஜாரிட்டி இல்லைங்கிற விஷயத்தில் பார்க்கப்பட்டு இன்னைக்கு காலைல முதலமைச்சர் பதவியேற்பு விழா கூட தள்ளி போடப்பட்டிருக்கு. சார் எனக்கு என்ன கேள்வினா சார், திரும்ப அவர்களோட ஆரம்ப காலத்திலேருந்து இன்னும் வரையும் ஒரே ஒரு கொள்கை என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, தமிழ்நாட்டில் யாருமே தனிப்பெரும்பான்மையோட அமைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லும்போது அவர் நினைச்ச விஷயம் எல்லாம் இப்போ காலம் கூடி வரும்போது ஏன் அவர் மட்டும் காலம் தாழ்வு? கண்டிப்பாக, ஏன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு தவறு பண்ண முடியாது, யாருமே தவறு பண்ணினா இவங்க கேள்வி கேட்பாங்க. நான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா அது ஒரு வாய்ப்பு. அதான் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரிலையும் பங்கு நம்ம கூட்டணி ஆட்சி வேணுங்கிறது சொல்லக்கூடிய விஷயம் தான் அவர் சொன்னது. அதை தனி மெஜாரிட்டியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டாங்கன்னா அசால்ட்டாக போயிடுவாங்க. பட் அவருடைய எய்ம் நல்ல எய்ம் தான். திரும்ப அவர்களுடைய அந்த சிந்தனை கொள்கை எல்லாமே சிறப்பான ஒன்று தான். பட் அந்த வாய்ப்பு இப்போ கிடைக்குது. இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அப்போ விஜய் அவர்களுடைய ஸ்கீமில் என்னென்ன மக்கள் செய்யப்படுறோம், உங்களுடைய கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்படும். உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் சேர்ந்தீங்களோ அது விஜய் அவர்கள் செய்வாங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்போ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் இருக்கோ நீங்களும் மக்கள் மனசில் போய் இடம் பிடிச்சி உட்காந்துக்குவீங்க. அவங்களை அசைக்கவே முடியாது. அடுத்த தேர்தலில் நீங்கள் விஜய் கூட வந்து நீங்கள் அலைன்ஸ்லையோ இதுலையோ நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்து போனீங்க அப்படின்னா 25 சீட் கிட்ட 20 சீட் தரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. இப்போ 20 சீட் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, அதை இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் உருவாகிருக்கு. அதனால் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் நிர்வாக தலைமையை வந்து நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. நீங்களும் நல்ல முடிவு எடுங்க. இப்போ வந்து விஜய் அவர்களும் திருமாவளவன் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு. நல்ல முடிவு நீ கொடுத்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக சமர்ப்பை கூட நாளை காலையில் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியேற்றுக் கொள்வார். அது இவருடைய கையில் மட்டும்தான் இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க, யோசித்து ஒரு நல்ல முடிவு பண்ணி ஆதரவு தாங்கள் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சார். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி அமையக்கூடாதுங்கிறது எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும்போது கொஞ்சம் இறங்கி வந்து இதை வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்குமே தவிர விஜய் முதல்வர் ஆகிறாரா ஆகலையாங்கிறது 2வது பட்சமான கேள்வியாக தானே சார் இருக்கணும். இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. இது தொடர்ச்சி அப்படியே போயிட்டு இருந்தா இது என்ன மாதிரியான ஒரு சூழல்களை வந்து முடியும் சார்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஆளுநரே மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய கோரிக்கை வச்சதே திராவிட முன்னேற்ற கழகம். அது சிறப்பான ஒரு பார்வை. ஆளுநர் எதுக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இன்னொரு பாடிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளோட வாக்குறுதிகள்லையுமே அது இருக்கு. எஸ், அது தேவையில்லைன்னு. இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபருக்கு வந்து ஒரு ஆளுநர் வந்து முடியாது, நீங்கள் மெஜாரிட்டி காமிச்சாதான் உங்களை பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் மாதிரி தான் எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய குரலும் அதுதான்.
ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தில் விஜய் அவர்களே எல்லோரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்து அவர் உட்கார வைக்கணும். வச்சிங்கன்னா மக்கள் மனசில் நீங்கள் வந்து இடம் பெறுவீங்க. எல்லா பேருமே மக்கள் மனசில் வந்து இப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம கொடுத்த விஜயில் உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பேரும் புகழும் சிறப்பாக இருக்கும். பட் நீங்கள் இங்கே பிரேக் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து விஜய் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா அது மக்கள் மனசுலேருந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இமேஜ் ஸ்பாயிலாங்கிறது தெரியல. ஸோ அதனால் ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, நீங்களும் தேர்ந்தெடுத்து உட்கார வைங்க, ஆதரவை கொடுங்க, அவருடைய என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் பாருங்கள், பார்த்தா தானே தெரியும். அப்போ இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் கொடுக்காம வந்து இழுத்தடிக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிறது மாதிரி நேரம் போய்கிட்டே இருக்குது. இப்போ நாளைக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய அந்த நேரம் முடிய போகுது. நாளையோட 10ஆம் தேதியோட முடியுது. 10ஆம் தேதிக்குள்ள ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைக்கலைன்னா தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது யாருமே இல்லைன்னு சொல்லி கவர்னர் வந்து ஒரு கடிதம் அனுப்பிச்சிருவார். அப்போ குடியரசுத் தலைவரோட ஆட்சி பிரகடனப்படுத்தப்படும். அப்போ டெல்லி கவர்மெண்ட் வந்து இங்கே தமிழகத்தை ஆளும். உங்களுடைய கொள்கையை என்ன வேண்டான்னு நினைக்கிறீங்க, ஆனால் உள்ளே வரும், அதை தவிர்க்கவே முடியாது. அப்போ உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைல்ல. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் நான் சொல்கிறதுனா வாக்கள் முடிவு என்னதுக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் திருமாய் அவர் வந்து 2 சீட் அந்த ஆதரவு கடிதம் கொடுத்துட்டால் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். உங்களுடைய நிபந்தனைகளும் விஜய் அவர்களுக்கு ஒரு நியாயமான முறையில் இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளவும் படும். அவர் சொன்னது ஆட்சியிலையும் அதில் பங்கு இருக்குன்னு சொன்னது உண்மைதான். அந்த ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கார். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஆட்சியில் பங்கு இருக்குது, மாற்று கருத்து இல்லை. பட் ரொம்ப நிபந்தனைகளை இப்போ வைக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பை கொடுத்தா அது போக 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 உங்கள் நிபந்தனைகளை நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்குள்ள ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஆதரவு நீங்கள் கொடுங்கிறத நான் சொல்லிக்கொள்ள முடியும். ஸோ இறுதி முடிவு திரும்ப அவர்கிட்ட தான் இருக்குது. விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, மக்கள் மனசில் நீங்களும் போய் உட்காருங்க. தமிழகத்தின் முதலமைச்சராக நாளைக்கு பதவி பிரகடனம் வரும்போது நீங்களும் கூட போய் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சார் அடுத்து என்னன்னா சார், திமுக தெளிவாக இருந்தாங்க, நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவோம். அதிமுக என்ன மனநிலையில் சார் இருக்காங்க? இல்லை, குழப்பத்திலே இருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு முடிவோட ஒரு ட்ராவல் பண்ண விஷயங்கள் 2 நாளாக தெரியும் உங்களுக்கு. அதை பட் அது பேசப்பட்ட ஒரு தகவல் வருது. பட் சில பேர் வந்து இல்லை அது சும்மா புரளி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே 2 பேர் பேசப்பட்ட தகவல் வந்துட்டு தான் இருக்குது. பட் அதை தவிர்த்து தான் இப்போ வந்து அதை விஜய்க்கு தான் உட்கார வைக்கணும், அதான் சரியான முறை அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு கம்யூனிஸ்ட் 2 பேருமே வந்தது. கண்டிப்பாக. ஸோ அது உண்மையிலேயே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். நான் அதை திமுக ஆதரவு கொடுக்க முடியாது, அது முடியாது. ஏன்னா எதிர்கட்சியாக தான் உட்காருவாங்க. நீங்கள் மக்கள் மனசில் பேசுனதே 2 பேர் தானே சொன்னாங்க. அப்போ நீங்கள் அவரோட இணைய முடியாது. இதுவே அண்ணா டிஎம்கே இணைந்தாலே மக்கள் மனசில் பெரிய வந்து இமேஜ் ஸ்பாயில் ஆகும். கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். ஏன்னா 67க்கு பிறகு வந்து நீங்கள் வந்து எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் 2 பேருமே. அப்போ திடீர்னு நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா விஜயை டார்கெட் பண்ணி பண்ணக்கூடாதுன்ற நோக்கம் தான் மக்களோட மனசில் போய் அந்த கேள்வி வரும். அதுக்கு இன்னும் விஜய்க்கு மெரிட்டை இன்னும் ஏறும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா விஜய் அவர்கள் 108 சீட்டையுமே ராஜினாமா பண்ணுற சூழ்நிலையும் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி பிரச்சனை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. பாண்டிச்சேரியில் ஒரு 20 எம்பிக்கள் இருக்காங்க, அவர்கள் சென்னை புறப்பட்டு வரதாகவும் இருக்குது. திடீர்னு ஒரு விஷயம் வருது, அவர்களோட போய் இபிஎஸ் அவர்கள் வந்து கவர்னர் சந்திப்பார் அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. அதில் டிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்தா தான் நீங்கள் பண்ண முடியும். ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அதனால் அது நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நான் பார்க்குறேன். எல்லோருடைய பார்வையும் அப்படி தான் இருக்குது. மக்கள் மனசில் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் தக்க வச்சுக்கணும்னா இந்த விஷயம் நடந்துடக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அசாதாரணமான சூழ்நிலையை எல்லா கட்சிகளும் பயன்படுத்திக்கிறாங்களோ சார் தங்களோட இருப்பை காமிக்கிறதுக்கு? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. விஜய் அவர்கள் வந்ததை வந்து எதிர்பார்க்கல யாருமே. தனி பெரும்பான்மையோட 50 வருட கட்சியும் 60 வருட கட்சியுமே வந்து முந்தி போய் 2 வருஷம் ஆரம்பிக்கிற கட்சி 108 இடங்களை வச்சுருன்றதை அது ஜீரணிச்சிக்க முடியல யாருனாலையுமே. அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு புது மருமக போகிற விஷயந்தான். உடனே அந்த வீட்டில் இந்த மருமகளை பொண்ணாக பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. பிரச்சனை நிறைய வரும். அதை தாண்டி தான் அந்த ஃபேமிலி ரன் பண்ணி தான் ஒரு இடத்த நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். அதில் விஜய் அவர்கள் நல்லா ஏற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக போக போக சரியாயிடும். மக்கள் கொடுத்த அன்பு ஆதரவு அதை நீங்கள் செயல்படுத்தணும். தவறுனீங்கன்னா டெல்லி ஆட்சியாலும் மக்கள் மத்தியில் உங்கள் இமேஜ் ஸ்பாயில் ஆகும். அடுத்து வந்து விஜய் தேர்தலில் நிற்கும் போது தனி மெஜாரிட்டியோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதை யாரும் வந்து நீங்களே இந்த விஷயத்தில் உட்கார வைக்க விடாமல் பண்ணின அந்த விளைவுகள் வரும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் சிந்திக்கணும். எல்லா பேருமே அரசியலில் பழுத்த அனுபவசாலிகள், யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு. ஸோ அதனால் அவர்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கணும். நீங்கள் ஆதரவு தரேன்னா உங்களுடைய
கூட இருக்கிறவர்களே நீங்கள் ஆதரவு கொடுங்க விஜய்க்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாலே போதும். ஓகே. ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறோம். இப்போது திருமாய் அவர்கள் 2 சீட் ஆதரவு கடிதத்தை கொடுத்துருவான்னா நான் முழுமையாக நம்புகிறேன் கவர்னரிடத்தில் அது போய் சேரும். நாளைக்கு தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொள்வார். 5 வருடம் சிறப்பான ஆட்சியில் பண்ணுவார் என்று தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.